தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்க்க செவ்வையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம செய்யறது நமக்கு கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அது கர்த்தர் தான் முடிவு பண்ணணும். யார் தான் முடிவு பண்ணணும் ரைட்டாக தப்பான்னு? அவர் என்ன பண்ணுறாரா, இங்கே நம்ம மக்கள்லாம் காய்கறி கீரை தானியங்களெல்லாம் எடை போடுற மாதிரி அவர் இருதயத்தை எடை போட்டு பார்க்குறாராம். இருதயம் நம்முடைய கைப்பிடி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நம்ம இருதயம். அவங்கவுங்க இருதயம் எவ்வளோன்னா, அவங்க ஒரு கைப்பிடி வருதா, அதுதான் ஹார்ட்டு. பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்னவங்களுக்கு சின்னதாக இருக்கும், அவங்களுடைய உள்ளங்கை அளவு, அவ்வளோதான். இந்த இருதயத்தை கிராம் கணக்கில் அப்படி போடுற எடையை சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள் என்ன, எந்த சிந்தனையோடு இதை செய்கிறார்கள், எந்த நினைவோடு இதை செய்கிறார்கள், எந்த எதிர்பார்ப்போடு இதை செய்தார்கள் என்பதை அவர் எடை போட்டு பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த அப்படி எடை போட்டு பார்த்துட்டு அடுத்த வசனத்தை பாருங்க, சொல்றாரு, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். சில சொல்லுவாங்க, கடவுளே நான் நினைக்கிறது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் இதை செய்கிறேன், ஆனால் அதில் நீதி நியாயம் மறைஞ்சிருக்கான்னா இருக்காது. அது நிறைய விஷயங்கள் அதுக்கு மாறாக இருக்கும். அப்போ பாருங்க, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பற்றி இந்த இதில் 2-3 வசனம் இருக்கும். 1ஆம் வசனத்தில் பாருங்க, ராஜாவின் இருதயம்னு இருக்கும், ராஜாவினுடைய இருதயம் சொல்லியிருக்கும். அப்போ ஒவ்வொன்றிலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் ஒரு வார்த்தை வரும்பொழுது அதை கொஞ்சம் அதிகமாக நம்ம தியானிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனதை குறித்து பேசுகிறது. துன்மார்க்கருடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. என்ன சொன்னாலும் அவன் இரக்கமே காட்ட மாட்டான். அவன் யாரு? துன்மார்க்கன். அவனுடைய மனம் என்ன செய்யும்? எல்லாம் கெட்டு போகணும், எல்லாம் நாசமாகணும், எல்லாம் அழிஞ்சு போகணும், அப்படிதான் நினைப்பான். அப்ப ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் செய்த பிறகும் நம்முடைய சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே எடை போட்டு பார்க்கிறார். அதில் எவ்வளோ சுயநலம் இருக்கிறது, எவ்வளோ தேவ நலம் இருக்கிறது, எவ்வளோ பொது நலம் இருக்கிறது என்பதை அவர் எடை போட்டு பார்த்துட்டு அதில் நீதி நியாயம் இருந்தால் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் என்ன இருக்குன்னா, அவர் சொல்கிறாரு, நீ காணி கொடுக்கறத விட, நீ பெரிய டொனேஷன் கொடுக்கறத விட நீதி நியாயமும் செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, அது நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை கூட நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் அதில் நீதி நியாயம் நிலைநாட்டப்பட்டால் மட்டும்தான் அது கர்த்தர் பிரியப்படுவாரே தவிர நம்ம எதவனா அந்த உலகத்தில் செய்யலாம். இப்போ பாருங்கள், நிறைய சண்டை நடக்குது, அநியாயத்துக்கு அடிக்கிறாங்க, மக்கள் மறிக்கிறாங்க, நிறைய சேதங்கள் ஏற்படுது. இதில் நீதி நியாயன்றதை யார் வரையறுத்து கூற முடியும்? இந்த பக்கம் பார்த்தா இவங்க நியாயம் சொல்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா இவங்க நியாயம் சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் நின்று நீதி நியாயம் பார்க்கறது யாரு? கர்த்தர் ஒருத்தர் தான். அவர் தான் நீதி நியாயம் எங்கு நடக்கிறதோ அதன் மேல் பிரியப்படுவார். இந்த காலை வேளையில நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் நீதி நியாயமும் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் பிரியப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே உம்மை பிரியப்படுத்துகிற காரியங்கள் மேலோங்கி நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.